எல்லா திறமைகளும் இருக்குயா, எனக்கு ஒண்ணுமே இல்லைன்னு மட்டும் யாருமே தன்னை தாழ்த்தி கொள்ள வேண்டாம். தன்னை உயர்த்தி கொள்வதற்கு ஒரே ஆயுதம் இந்த கல்வி என்ற ஒன்றுதான். கல்வியை ஒரு கரத்தில் நீங்கள் பெற்றுவிட்டால் பொருளாதாரம் என்பது மற்றொரு கரத்தில் தானாகவே வந்துவிடும். அதனால்தான் காலங்காலமாக இந்த கல்வியை தர வேண்டும் என்பதுதான் உயரிய நோக்கம். ஏன் இப்படிப்பட்ட திருச்சபைகள் தோன்றியதனுடைய நோக்கமும் பாமர மனிதனும் படிக்க வேண்டும் என்பது உயரிய மனிதநேயத்தின் அடையாளம் தானே. இது சாதாரணமான விஷயம் இல்லை. இந்த மிஷினரி எல்லாம் அதுக்கு பிறகுதான் விவேகானந்தரும் ஆரம்பிக்கிறார். இந்த மிஷினரி பார்த்த பிறகுதான் அவரும் ஆரம்பிக்கிறார். ராமகிருஷ்ண மடத்தின் மூலமாக எல்லாருக்கும் கல்வி சென்று சேர வேண்டும் என்பதுதான் தந்தை பெரியார் அவருடைய நோக்கமாக இருந்தது. பேரறிஞர் அண்ணா கனவு கண்டது ஏழையின் சிரிப்பில் இறைவனை காண்போம். ஏழை எப்ப சிரிப்பான்? கல்வியும் பொருளாதாரம் கரங்களில் வந்து விட்டால் சிரிப்பு தானாகவே வந்துவிடும். அதுக்கு தான் அவங்க கனவு கண்டாங்க. இப்போ உங்க காலம் பொற்காலம். அதனால்தான் நான் மறுபடியும் சொல்றேன், விளையாட்டுக்கு இல்லை, வேடிக்கைக்கு இல்லை, உங்கள் குடும்பத்தில் ஒரு மூத்த உறுப்பினராக நான் சொல்றேன். உங்களை வழிநடத்துகிறவ மாதாவும் பிதாவும் அவங்களுக்குன்னு ஒரு கனவு இருக்கிறது. தாங்கள் கஷ்டப்பட்டாலும் பரவாயில்லை, கால் வயிறு கஞ்சி குடிச்சாலும் பரவாயில்லை, என் பெண் நல்லா இருக்கணும், என் பிள்ளை நல்லா இருக்கணும்னு உங்களை அலங்கரித்து பார்த்து அழகு பார்ப்பதிலே தங்கள் வசதிகளை குறைத்துக் கொள்ளுகிற தியாகத்தின் அடையாளம் தான் அவர்கள் வாழ்க்கையில். அவர்களை மறந்துடாதீங்க. ஆசிரியர் பெருமக்களை என்ன பெரிய பெருமை. நீங்கள் நாளைக்கு இதை டிகிரி முடிச்சுட்டு ஒரு ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஒரு இன்னொரு விஷயம் தெரியுமா உங்களுக்கு? ஒரு பிஇ படிக்கிறவன் பொறியாளனாக தான் வரலாம், ஒரு எம்பிபிஎஸ் படிக்கிறவன் ஒரு டாக்டராக தான் வரலாம். அனைத்து துறைகளிலும் வருகிற ஆற்றல் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் பிள்ளைகளுக்கு மட்டும்தான் இருக்கிறது. விளையாட்டுகள் நான் வேடிக்கைகள் எல்லா துறைகளிலும் நீங்க வரலாம் ஐயா. ஆமா, மற்ற துறைக்கு வர முடியாது. நீ ஒரு ரெவென்யூ இன்ஸ்பெக்டரா போலாம், ஒரு தாசில்தாரா போலாம், எல்லா இடங்களிலும் வரலாம். பொதுப்பணித்துறை அத்தனை துறைகளிலும் வரக்கூடிய அழகும் ஆற்றலும் திறமையும் வல்லமையும் இதில் தேங்கி கிடக்குது. ஆனா நீயாக இரு. உனக்குள் நீதான் பயணம் பண்ணணும். நடித்துக் கொண்டிருக்கிற நடிகர் எவரும் உன் உள்ளத்தை ஆட்டி படைக்கக்கூடிய தேவதைகளாக மாறக்கூடாது. என்னுடைய இதுதான், உன் உள்ளத்துல நீ தான் இருக்கணும். அப்பதான் நீ செதுக்கப்படுவாய். சாதாரணமான விஷயங்களை நான் சொல்றது, எங்களுக்கு அப்படிலாம் அந்த காலத்தில் சொல்றதுக்கு ஆள் இல்லை. நான் ஒரு 20 வருஷத்துக்கு மீது நடந்த ஒரு நிகழ்ச்சியை நான் உங்களுக்கு சொல்றேன். திருப்பதி ஏழுமலையான் கோயிலுக்கு, பெருமாள் கோயிலுக்கு நான் போனேன். போனவங்களுக்கு நல்லா தெரியும், அங்கே ஒரு 10 ஷெட் இருக்கும், பெரிய பெரிய ஷெட்டு. ஒரு ஷெட்டில் 1000 பேர் உட்காரலாம். அப்போல்லாம் நான் பிரபலம் இல்லை, 10வது ஷெட்டில் உட்காந்துங்கிறேன். எல்லாரும் சொல்கிறாங்க, ஏடகுண்டல வாடா வெங்கடாஜபதி கோவிந்தா கோவிந்தான்னு அவங்க கூட சேர்ந்து பாடிக்கின்னு வெங்கட்ராமனா மாதவா யாதவா கேதவா கேசவா மாதவான்னு எல்லாம் நாமாவளிகளை சொல்லிக்கிட்டு மணி போகணும்ல. 9 மணி நேரமும் போச்சு. 10வது மணி நேரம் எங்கள் ஷெட்டை திறந்தான். 10வது மணி நேரம் முடிய போகுது. அந்த என்ட்ரன்ஸுக்கு உள்ளே நுழைஞ்சி, திருப்பதி போனவங்களுக்கு தெரியும், அப்படி உள்ளே நுழைஞ்சி அப்படி கொஞ்சம் தூரம் போயிட்டு லெஃப்டில் திரும்பினா பெருமாள் இருப்பார். அப்படி உள்ளே நுழையிறதுக்கு முன்னாடி கோவிந்தான்னு நிமிந்தம் பாரு, இந்த பாழும் கண்ணு ஒரு வாசகத்தை படிச்சுட்டுது. மேலே எவனோ ஒருத்தன் எப்போவோ எழுதி வச்சுட்டு போய்க்கிறான். கைக்கு எட்டின இடத்துல ஜெயந்தி ஐ லவ் யூன்னு எழுதிட்டு போட்டான். இதை இந்த பாழும் கண்ணு படிச்சுட்டுது. படிச்சது நிற்காம மூளைக்கு மெசேஜ் அனுப்பிட்டுது. மூளை யோசிக்க ஆரம்பிச்சது, யார் அந்த ஜெயந்தி? அந்த காதல் நிறைவேறாததுனால தானே பெருமாள் கோயில் வாசல்லையே பெருமாள் கிட்ட அப்ளிகேஷன் போட்டுக்கிறான். பெருமாள் நிறைவேற்றினாரா நிறைவேற்றலையான்னு அதை பற்றியே நினச்சம் பாரு. நான் வெளியில் வந்துட்டேன், ஜருகண்டின்னு தூக்கியாந்து வெளியே போட்டான். 10 மணி நேரமாக காத்திருந்து 10 நிமிஷத்தில் பெருமாளை பார்க்காமலே வெளியே வந்தேன்னா காரணம், என் மனம் என்னிடத்தில் இல்லாமல் இன்னொருவரிடத்தில் அது பறிபோனதனால் வந்த விளைவு என்பதனாலே தயவு செஞ்சு உங்கள் மனசு உங்ககிட்டே இருக்கட்டும். ஏன்னா நம்ம இன்னொருத்தருக்கு இடம் கொடுத்து இன்னொருவராக நம்ம மாறுகிற போது நம்மை இழந்து விடுவோம். எவ்வளோ விஷயம் இருக்குது. ஒரு செகண்ட் கூட, உன்னுடைய ஒரு வினாடி கூட உன் வெற்றியை தீர்மானிக்கலாம். நிலவில் கால் வச்சது யாரு? முத யாரு? ஆம்ஸ்ட்ராங். ஆனால் ஆம்ஸ்ட்ராங்குக்கு அந்த உத்தரவு கிடையாது. ஆல்ட்ரினுக்கு தான் முத அந்த கால் பதியணும். நான் நாசாவுக்குள்ள நான் 2 நாள் இருந்தபோது முதல் நாள் அந்த படத்தை அப்படியே போட்டு காட்டுறாங்க. ஆம்ஸ்ட்ராங்குக்கு வாய்ப்பு இல்லை. ஃபர்ஸ்ட் ஆர்டரவே ஆல்ட்ரின் தான், அவர் தான் காலை வைக்கணும்.
ஆர்டர் பிறப்பிச்சாச்சு நாசாவிலிருந்து. அவர் மனசுக்குள்ள என்ன நினைச்சார்? ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் தான் நினைச்சாரு. ஒருவேளை நிலவு நம்ம இழுத்துருமோன்னு யோசிக்கிற நேரத்தில் அடுத்த உத்தரவு ஆம்ஸ்ட்ராங் புறப்படுது. ஆம்ஸ்ட்ராங் பற்றும் குதிச்சிட்டார். உலக வரலாற்றிலேயே நிலவில் கால் வைத்த முதல் மனிதன் என்ற ஹிஸ்டரியை பெற்றுவிட்டார் ஆம்ஸ்ட்ராங். அப்போ ஒரு செகண்ட் அவர் யோசித்தார், ஆல்ட்ரின் அந்த இடத்தை விட்டுட்டார் இல்லையா? ஒரு வினாடி கூட நம் வெற்றிக்கு காரணமாக இருக்கும். அப்போ நம்ம எப்பயுமே அவேர்னஸ், விழிப்புணர்வோடு இருக்கணும், விழிப்புணர்வோடு இருக்கணும். மகிழ்ச்சியாக இருங்க, கலகலப்பாக இருங்க. எதையுமே எவ்வளவு நேரம் படித்தோம் என்பது முக்கியமில்லை, என்ன படித்து புரிந்து கொண்டோம் என்பது தான் முக்கியம். நமக்கு பல பேருக்கு எல்லா விஷயமும் தெரியுது, ஆனால் புரியல. தெரிந்து கொள்வது வேறு, புரிந்து கொள்வது வேறு. மகிழ்ச்சியாக இருங்க, நல்ல வார்த்தைகளை பேசுங்க. உலகத்திலேயே சாதி மத இன மொழிக்கு அப்பாற்பட்ட ஒன்று, ஒரு பெரும் சக்தி உண்டு என்றால் அது நட்பு என்ற ஒன்றை தவிர பிரபஞ்சத்தில் வேறு எதுவும் கிடையாது. உண்மை அது. ஆரோக்கியசாமி வீட்டில் இருந்தால் கிறிஸ்தவர், அப்துல் காதர் வீட்டில் இருந்தால் இஸ்லாமியர், ஆறுமுகம் வீட்டில் இருந்தால் இந்து. ஆறுமுகமும் ஆரோக்கியசாமியும் அப்துல் காதரும் நம்முடைய கல்லூரி வளாகத்தில், கௌசானல் கல்லூரி வளாகத்துக்குள் வந்தால் மனிதன் என்ற ஒரு நேர்கோட்டில் வந்து நிற்கிறார்கள் என்றால் அப்படிப்பட்ட ஒரு உயரிய இடத்தை தருவது நாம் பழகுகிற நட்பு ஒன்றுதான். அதிலேயே நல்ல நட்பாக தேர்வு செய்யணும். நமக்கு ஒரு கஷ்டம் வந்ததுன்னா கடவுள் பார்த்துக்கு வர்றா அப்படின்னு சொல்கிறவன் நண்பன் இல்லை. நான் இருக்கிறேன் கவலைப்படாதரான்னு சொல்கிறவன் தான் உயர்ந்த நண்பன். ரெண்டு விஷயம் இருக்குது. சின்ன வார்த்தைகளிலே நீங்கள் வார்த்தைகள் புரிஞ்சுக்கலாம். வாழ்க்கை என்பது வார்த்தைகளிலே சில அடையாளங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். எதற்கும் தொய்வடையாதீர்கள். ஏன்னா அச்சமும் ஆச்சரியமும் தான் முன்னேற்றத்திற்கு முட்டுக்கட்டைகள். எதுக்கும் பயப்படக்கூடாது, அச்சப்படக்கூடாது. ஆச்சரியப்பட்டாலும் போச்சு. எனக்கெல்லாம் நான்லாம் ஏறத்தாழ ஒரு 5000 மேடைகளுக்கு மேலே நான் சந்திச்சிருப்பேன் இது வரைக்கும். உலகத்தின் எல்லா பகுதிக்கும் யாழ்ப்பாணத்திலேயே போக முடியாத ஒரு காலகட்டத்தில் 7 நாட்கள் அங்கேருந்து சொற்பொழிவு பண்ணேன். காலையில் ஒரு மீட்டிங், மாலையில் ஒரு மீட்டிங்லாம் பண்ணேன். யாழ்ப்பாணத்து தமிழர்கள் உலகத்தில் கிடைத்தற்கரிய சொத்து. அவர்களிடத்தில் நிறைய பேசியிருக்கேன். ஏன் இதை நான் உங்களிடம் சொல்கிறேன்னா, பல இடங்களில் சில சூழ்நிலைகள் நமக்கு எதிராக இருந்தாலும் கூட நாம இருந்தால் எதையுமே நம்மால் சந்திக்க முடியும். தாக்குதலை கூட சில நேரங்களில் நாம் தாங்குதலாக மாற்றிக்கொள்ள வேண்டிய பக்குவத்தை பெற வேண்டும். நான் சொன்னேன், ஒரு வினாடி கூட உங்களுக்கு நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும் இப்போ இருக்கிற காலகட்டத்தில். அதுவும் ஃபைனல் இயர் படிக்கிறவங்க ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க. ஏன்னா இந்த ஃபைனல் இயரை முடிச்சுட்டு அடுத்து உங்களுடைய எய்ம் என்ன? ஒரு பிஜியாக போகணும். அதை முடிச்சுட்டு அதுக்கு மேற்கொண்டு நீங்கள் எடுத்துக்கொண்ட துறைக்கு உரிய பயிற்சியை பெற்று நீங்கள் நிலைக்கணுன்ற ஒரு அற்புதமான எண்ணத்தை நீங்கள் உருவாக்கணும். உங்களுக்குள்ள தான் சார் நீங்கள் உருவாக்க முடியும். ஒரு லெவலில் 12th வரைக்கும் தான் அம்மா அப்பா சொல்லிக் கொடுப்பாங்க, அம்மா அப்பா கூட வருவாங்க, ஆசிரியர் கூட வருவார். அதற்கு மேலே நம்மை நாமே தீர்மானித்து கொள்ள வேண்டும். அதுக்கு விடாமுயற்சி வேணும். விடாமுயற்சி சாதாரணமானதல்ல. பலமுறை அதிபர் தேர்தலிலே தோற்று போனவர் தான் ஆபிரகாம் லிங்கன். ஆனால் பலமுறை தோற்றாலும் தோற்றது என் வெற்றிக்கு வழிவகுத்து கொடுத்தது என்று தைரியத்தோடு நிறைவிலே வெற்றி பெற்று அதிபராக போனார். அதிபராக போய் உட்காரும் போது அங்கே என்ன நடந்தது தெரியுமா உங்களுக்கு? இவர் செருப்பு தைக்கிற கூலி தொழிலாளியினுடைய மகன். மிட்டாதாரர்களும் மிராசுதாரர்களும் பெரிய கோடீஸ்வரர்களும் உட்கார்ந்துங்கிறாங்க பாராளுமன்றத்தில். அவன்லாம் என்ன தெரியுமா சொன்னான்? உங்கள் அப்பா தச்சு கொடுத்த செருப்பு உறுதியாக இருக்குது அப்படின்னு கிண்டல் பண்ணான். கோவப்படலை ஆபிரகாம் லிங்கன். என்ன சொன்னார் தெரியுமா? அதைவிட என் ஆட்சி உறுதியாக இருக்கும். யார் யாருடைய செருப்பு பழுதாகி இருக்கிறதோ அவர்களெல்லாம் பாராளுமன்றம் முடிந்த பிறகு என்னிடத்தில் கொடுங்கள், நான் சரி செய்து கொடுக்கிறேன் என்று சொன்னார். சொன்னவன் அத்தனை பேரும் அவமானத்தால் தலைகுனிந்தான் என்றால் அப்பதான் நம்ம ஜெயிக்கணும். நம்ம வளைஞ்சு போறதுனால ஒன்று தோத்துட்டோம்னு அர்த்தம் இல்லை. ஒரு முறை சில தவறுகள் சில நேரங்களில் வரலாம், தூக்கி எறிங்க, அதை அடுத்ததுக்கு தயாராகுங்க. எல்லாவற்றுக்கும் நம்முடைய மனம்தான் காரணம்.
நான் இப்படி சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். கல்லுக்கு தெரியுமா தான் கடவுளாக போகிறோமா படியாக போகிறோமா? சிற்பி ஒரு கல்லை தேர்வு செய்கிறான், உளியும் சுத்தியிலும் கொண்டு செதுக்குகிறான். சிதைந்து போகிற கல் படியாகிறது, சிதையாமல் தாங்கிக் கொண்ட கல் கடவுளாகிறது. கல்லுக்கு தெரியுமா தான் கடவுளாக போகிறோமா படியாக போகிறோமா? நெல்லுக்கு தெரியுமா தான் பிரசாதமாக போகிறோமா பிரேதசாதமாக போகிறோமா? புல்லுக்கு தெரியுமா தான் பிள்ளையாரிடம் போவோமா புழுதியில் போவோமா? சொல்லுக்கு தெரியுமா தான் வாழ்த்தாக போகிறோமா வசையாக போகிறோமா? கல்லுக்கோ நெல்லுக்கோ சொல்லுக்கோ புல்லுக்கோ அது எப்படி ஆகும் என்று அவற்றுக்கு தெரியாது. அதை பயன்படுத்துகிற மனிதனை பொறுத்துத்தான் அவற்றினுடைய உயர்வும் தாழ்வும் இருக்கிறது என்றால், பயன்படுத்துகிற மனிதனுடைய மனம் என்றைக்கும் உயர்வை நோக்கிய பயணப்பட வேண்டும். வெள்ளத்தனைய மலநீட்டம் மாந்தர்தம் உள்ளத்தனையது உயர்வுன்னார் திருவள்ளுவர். இல்லையா? எல்லாத்தையும் சந்தோஷமா எடுத்துக்குங்க. யார் உங்களை பார்த்து எது சொன்னாலும் நல்லதுக்கு சொல்றாங்கன்றதை மனசோடு எடுத்துக்குங்க. புழல் ஜெயிலுக்கு போனேன் நான் 20 வருஷத்துக்கு முந்தி. தப்பா பார்க்காதீங்க, பேசுறதுக்கு தான் போனேன். ஆயுள் கைதிகள் 500 பேரை ஒன்றா உட்கார வச்சு நான் ஸ்டாப் ஹியூமர் 1 hour பேசினேன். அதில் ஒரு கைதி சொன்னார், நன்றி சொல்ல வந்தவர், சிரிக்க சிரிக்க பேசின புலவர் ராமலிங்கம் எங்கள் கூடயே வாழ்நாள் பூரா இருந்தால் நல்லா இருக்கும்னா. அவன் உணர்ச்சி வசப்பட்டு என்னை புகழ்ந்து சொல்லணும்னு நினச்சானே தவிர என்னை ஜெயிலுக்குள்ளே தள்ளணும்னு அவனுக்கு ஆசை இல்லை. அதனால தான் தமிழில் இடம்பொருள் ஏவல்னு ஒன்று இருக்குது. எந்த இடத்துல எந்த மனிதன் எப்படி சொன்னான், என்ன சொல்லப்பட்டது என்பது மூளையை சென்று அடையும், எப்படி சொல்லப்பட்டது என்பது இதயத்தை சென்று அடையும். அதனால நல்ல வார்த்தைகளை பேசுங்க, நல்ல நீங்களா இருங்க. டிகிரி முடித்தவங்க பிஜிக்கு போங்க, பிஜி முடித்தவங்க அதற்குரிய பயிற்சியை பெறுங்க. உங்கள் காலில் நின்று உலகத்தை பார்க்கணுன்னு ஆசைப்படுங்க. 1000 பேரை எதிர்த்து வாழலாம், ஒருவரை கூட எதிர்பார்த்து வாழக்கூடாது என்பதை குறிக்கோளாக வையுங்கள். அந்த எய்ம் வரணும். என்னடா டிகிரி முடிச்சு எங்கே படித்தான் என்ன பண்ணவன் புள்ள சும்மா தாங்கிறான் சொல்லக்கூடாது. ஊர் பாராட்ட வேண்டும், உறவுகள் பாராட்ட வேண்டும். என் தந்தையையும் தாயையும் எத்தனை பேர் அவமானப்படுத்தி இருப்பார்கள், அவர்களெல்லாம் தலை நிமிர வைக்கக்கூடிய அளவுக்கு நான் உயர வேண்டும் என்று ஒரு வைராக்கியத்தை உள்ளத்தில் வை. முடியாதது என்பது உலகத்தில் எதுவும் கிடையாது, எல்லாமே முடியும். தோல்வி அடையாத, சோர்வு அடையாத. நந்தனம் ஆர்ட்ஸ் காலேஜுக்கு 20 வருஷத்துக்கு முந்தைய நான் போயிருந்தேன். ஒரு பையன் எழுதின கவிதை இன்னும் என் நெஞ்சில் அப்படியே ஆட்டம் போடுது. அவ்வளவு அழகாக எழுதினான். ஒரு லவ் ஃபெயிலியரு, காதலில் தோல்வி அடைஞ்சிட்டான். அவன் தாடி வளர்க்கலை, வாழ்க்கையை முடிச்சுக்கல. ஆனால் அவன் என்ன எழுதினான், அதையும் கூட மகிழ்ச்சியாக பார்த்தான், துன்பத்தை கூட இன்பமாக பார்த்தான். நான் சைக்கிளில் வந்தேன் அன்பே என்றாள், நான் பைக்கில் வந்தேன் அத்தான் என்றாள், நான் காரில் வந்தேன் நீதான் என் கணவன் என்றாள், அத்தனையும் வாடகை என்றேன் அண்ணா என்றாள். அவன் எவ்வளோ ரசனையாக அதை கொண்டு போனான் பார்த்தீங்களா? அதை தோல்வியாக நினைக்கல, தோல்வியாக கருதலை, தாழ்வு மனப்பான்மையை தூக்கி எறிப்பா. மனிதனுக்கு ஜாதி கிடையாது, மதம் கிடையாது, இனங்க. நான் சாதிக்க பிறந்தவன், இந்த சாதி என்று எவனும் சொல்லக்கூடாது. இதை சாதிக்க பிறந்தவன் என்று வைராக்கியமாக செயல்பட முடியும். சிந்தனை அவரவருடைய உள்ளத்தில் தேங்கி கிடக்கிறது. ஒரு சின்ன பிள்ளை கடத்தூர் பக்கமாக வராரு, 6ஆம் கிளாஸ் படிக்கிற வயசு, கடத்தூர் பக்கமாக வராரு. ஒரே கூட்டம், என்ன கூட்டம்னு எட்டி பார்க்குறாரு. அங்கே ஒருத்தன் கரடியை நிற்க வச்சு ஒவ்வொரு முடியாக எடுத்து விற்றுங்கிறான். ஒவ்வொரு முடிக்கும் இவ்வளோ ரூபான்னு விற்றுங்கிறான். எல்லாரும் வாங்குறான். கரடி முடி இருந்தால் காசு கொட்டும்னு சொல்கிறான். எல்லாம் வாங்க போனான். வாங்கி போகிறவன்லாம் அப்படி வந்தான் பாரு, எல்லாரையும் கூப்பிட்டாரு. காசு கொட்டும் தாண்டா அந்த கரடி முடியை வாங்கினீங்க? ஆமாம். நான் கேட்குறேன், கரடி முடி ஒன்று வீட்டில் இருந்தால் காசு கொட்டுன்னு அவன் சொல்லி அதை காசு கொடுத்து வாங்கி போறையே, அவன் பல வருஷமாக அந்த கரடியே வச்சுங்கிறான். அவனுக்கு ஏன்டா கொட்டலை, கொஞ்சம் யோசிக்க பார்க்கக்கூடாதான்னாரு அந்த பிள்ளை.
அவர்தாயா பிற்காலத்தில் சட்ட மேதை அண்ணல் அம்பேத்கர் என்று உலகமே பாராட்டுகிற மேதையாக வந்தார். சிந்திங்க, உங்களால் முடியும். சிந்தனை தான் மனிதனுடைய அடையாளம். செல்லுக்கு அடிமையாகாதீங்க, உறவுக்கு அடிமையாகலாம். இந்த செல்போனு நல்லதும் இருக்குது, கெட்டதும் இருக்குது. அதனால் அதுக்கெல்லாம் ரொம்ப அடிக்ட் ஆகிடாதீங்க. அது வாழ்க்கை அதில் இல்லை. வாழ்க்கையை தொலைப்பதற்கு வந்த ஒரு தொலைக்கருவி அது. அதில் எதுக்கு பயன்படணுமோ அதுக்கு மட்டும் பயன்படுத்துங்க. நிறைய விஷயங்கள் பேசிக்கிட்டே போகலாம். எப்பொழுதும் நீங்கள் எச்சரிக்கையாக இருங்க. இந்த சமூகம் அப்படி இருக்குது. ஏன்னா ஊடகங்கள் மலிந்து போய் கிடக்கிறது. உண்மையிலே பல வருத்தங்கள் நிறைய இருக்குது சமூகத்தை பொறுத்தவரையில். கீழ்ப்பாக்கம் மெடிக்கல் காலேஜில் 50 டாக்டருங்க சர்ஜரி பட்டப்படிப்பை முடிச்சுட்டு, எம்எஸ் முடிச்சுட்டு, ட்ரைனிங்களும் முடிச்சுட்டு புறப்படுறாங்க. இந்த அறுவை சிகிச்சை பண்ணுற டாக்டருங்களுக்கு கூர்மையான கவனம் இருக்கணும், கூர்மையாக மிகப்பெரிய சகிப்புத்தன்மை இருக்கணும். ஒரு டெஸ்ட் ஒன்று வச்சார். கோவம் ஆற்றுல ஓடுற சாக்கடை தண்ணி, கோவம் ஆற்றுல ஓடுற சாக்கடை தண்ணியை கொண்டு டம்ளரில் கொண்டாந்து டேபிளில் வச்சார். இப்போ நான் செய்கிற மாதிரி செஞ்சுட்டு எல்லாம் போங்கன்னார். அப்படியே ஆள்காட்டி விரலை வச்சார். வச்சு வேகத்தில் அப்படியே வாயில் வச்சு ரசித்து சாப்பிட்டார். இது எல்லாரும் பார்த்தான். என்னடா இது சோதனைன்னு சொல்லி ஒவ்வொருத்தனாக வந்து அப்படி செஞ்சான். 49 பேர் வாந்தி எடுத்தான். ஆனால் ஒருத்தன் மட்டும் ஜெயிச்சான். வான்மிட் வரல அவனுக்கு. அவன் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டது. நீ எப்படி ஜெயிச்சேன்னு டீன் கேட்டார். நீங்கள் என்ன செஞ்சீங்களோ அதை நான் அப்படியே செஞ்சேன்னா. நான் என்ன செஞ்சேன்? நீங்கள் வேகமாக நாங்கள் எல்லாரும் பார்க்குற மாதிரி ஆள்காட்டி விரலை வச்சிங்க தண்ணிக்குள்ளே, வாயில் வைக்கும்போது நடுவிரலை வச்சிங்க. நான் உத்து கவனமாக பார்த்தேன். எல்லாரும் கண்ணை மூடிட்டான், நான் மட்டும்தான் கவனமாக பார்த்தேன். அதனால் நான் நடுவிரலை வச்சேன் டீன் அவர்களேன்னா. நீ ஒருத்தந்தாயா கவனத்தில் சிதையாமல் பார்த்துருக்கிற. உனக்கு இந்த கவனம் இருக்கிறது. ஏன்னா சர்ஜரி பண்ணுறவனுக்கு கவனம் இருந்தால் தான் எந்த இடத்துல பண்ணணும்னு பண்ணுவான். வயிற்றில் பண்ண வேண்டியதை வாயில் பண்ணிட்டான்னா இல்லையா? அதனால் வாழ்க்கையில் சில வினாடி பொழுதுன்னு நினைக்காதீங்க. அந்த ஒரு செகண்டு கூட நம்ம வெற்றிக்கு காரணமாக இருக்கும். விழிப்புணர்வோடு இருங்க, உங்களால் முடியும். உங்கள் பறந்து விரிந்து கிடக்கிற சூரிய கரணக்கதிர்களுக்குள்ளே நெருப்பு இருக்கிறது, பற்றுவதில்லை. ஒரு குவிலன்ஸ் வைங்க, அங்கே ஒரு தேங்காய் பஞ்சு வைங்க, நெருப்பு வந்துடும். பறந்து விரிந்து கிடக்கிற உங்கள் மன எண்ணங்களை ஒருமுகப்படுத்துங்கள், ஒரு சக்தி பிறக்கும். நீங்கள் அந்த சக்தியும் வல்லமையும் கொண்டு வாழ்க்கையில் ஜெயிப்பீர்கள். வாழ்க வளமுடன். நன்றி.